ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கண்ணுகளை மூடலாம். நமக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களே டச் பண்ணட்டப்பா. எல்லா சத்துருவினுடைய சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும் அப்பா. அற்புத விடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிர் வல்லவர்கள் உடைந்து வாக்காதே போகட்டும். பிசாசு உருவாக்குற எல்லா சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். சத்துருவின் கெணிகள் உடையட்டும். குடும்பங்கள், தலைமுறைகளில், தேவைகளில், ஊழியங்களில் வித்தியாசமான மாற்றங்கள் உண்டாகட்டப்பா. தெய்வ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இருளின் அதிகாரங்கள் தகர்க்கட்டும். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரத்திலே வேதனையோடு இருக்கிற சகோதரங்கள், தாய்மார்கள், குடும்பங்கள் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்கப்பா. வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தடசங்களும் மாறட்டும். பிசாசு உருவாக்குற எல்லா தடசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். ஒரு அற்புத விடுதல் வெளிப்படட்டும். ஒரு அற்புத விடுதல் வெளிப்படட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். இருளின் அதிகாரங்கள் தகர்க்கட்டும். ஹராபால் ஆத்தலபா ஷேகே ரேகே நீதியா அர்த்தமா நியாதரா அம்தனா ரபல தூரகேதி அட்சனார் இவல்கனா செய்யாதனா. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை சுற்றி இறங்குறதுக்காக, எல்லா பாரங்களை உடைத்து மாற்றுகிறதுக்காக நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பேருடைய பிரயாசத்தில், ஒவ்வொரு பேருடைய வேதனையில் உயர்த்தெழும்பல் வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டப்பா. எல்லா தடசங்களும் மாறட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். வேதனைகள் மாறட்டும். கடப்பிரச்சனைகள் மாறட்டும். குடும்ப ஐக்கியம் வெளிப்பட்டு வரட்டப்பா. ஜெபத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபையில் ஐக்கியம் உண்டாகட்டும். எல்ரேஸ் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், ஊழியர்கள் குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஓ ரீமான ஹால்கரா தனா ரகநகசிய பரீட்சையில் நல்ல மார்க்கோடு பிள்ளைகள் பாஸ் ஆகட்டும் அப்பா. தங்கள் பரீட்சை, +2 பரீட்சை, காலேஜ் பரீட்சை இயேசுவின் நாமத்தினாலே, சின்ன பரீட்சை, பெரிய பரீட்சை எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடட்டும். தலைமுறைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்துரு உருவாக்குற எல்லா சதி திட்டங்களையும் இந்த காலை வேளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆக்கிரியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஓ ஜீசஸ் அல்லேலூயா இறங்கிய செய்வாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்ச ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்களை, குடும்பங்களை, எல்லேஸ் குடும்பங்களை சகலவற்றையும் ஆசீர்வதிச்சு கண்ணம் பண்ணுகிறோம். தெய்வ மகிமை வெளிப்படட்டப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடட்டும் ஆண்டவரே. சத்துரு உருவாக்குற எல்லா சதி திட்டங்களை ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். காலை வேளை ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது வேதனையோடு நோய்களால் பாரப்பட்டு ஹாஸ்பிட்டல்களில், வீடுகளில், அங்கங்கேயாயிருக்கிற குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுகிறோம். எல்லா தடசங்களை உடைக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தியானிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி, தானியேலின் புஸ்தகம், அல்லேலூயா, 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அல்லேலூயா. தானியேலோ என்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கட்டளைகள் பத்திரத்தில் எழுதப்படுகிற நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் உருவாக்குற ஆயுதங்கள், கட்டளைகள், பத்திர எழுத்துகள், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உடைக்க போகிறார். அதிகாலை வேளையில் விசுவாசத்தோடு ஜெபிச்சால், தானியேல் அதில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆனால் அல்லேலூயா, ஒரு சமயம் வந்த போது அந்த ராஜ்யத்திலே ராஜா ஒரு கட்டளை புறப்படுவிக்கப்பட்டார். அந்த கட்டளையில் இப்படி எழுதியிருக்கிறார், 30 நாளைக்கு ராஜாவினோடு அல்லாமல் வேற யாரோடும் செப விண்ணப்பங்கள் செய்ய முடியாது.
படைத்த தேவனை மறந்து மனுஷனுக்கு கனம் கொடுக்கிறதுக்காக, மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்காக அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவு ஒரு கட்டளை புறப்படுவிச்சது. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாய தானியேல் ஒற்ற பேச்சினாலே சொல்லிவிட்டேன், ஹல்லேலூயா, நீ என்னத்தான் பேசியாலும் 30 நாள் உன்னோடு தான் செபிக்கிறவன் நீ கட்டளை இட்டாலும் படைத்த தேவனை விட்டு நான் உன்னை வணங்க மாட்டார். படைத்த தேவனை விட்டு நான் இடத்தும் வலத்தும் போகாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், நீ முழுகல் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரை விட்டு விலகாமல் சூழ்நிலைகள் வரட்டும், உனக்கு விரோதமாய் பத்திரங்கள் எழுதட்டும், அசுத்த கட்டளைகள் உனக்கு விரோதமாய் கொண்டு வரட்டும், அது பத்திரங்கள் எழுதி உன்னை கிட்டட்டும். எந்த விதத்தில் உன்னை சத்ரு அழிக்க திட்டம் போட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தையை மறந்துடாமல், செபத்தை மறந்துடாமல், ஆண்டவருடைய சமூகத்தில் செப விண்ணப்போடு நீ முன்னே செய்து வந்த ஜெபத்தை நீ கைவிடாமல், நீ ஆராதிச்ச தேவனுடைய மகிமை கைவிட்டு விடாமல் ஆண்டவரோடு கூட நீ உறுதியாயிருந்தால் எந்த விதமான பாடுகளும் உனக்கு எதிரே வரட்டும், எந்த விதமான சூழ்நிலைகளும் உனக்கு எதிரே வரட்டும். ஜெபத்தின் பேரில் தானியேலை அழிக்கிறதுக்காக சத்துரு திட்டம் போட்டார்கள். இங்கே டெய்லி செஞ்சு தினமும் செஞ்சு வந்தது போலே தானியேல் திரும்பியும் செபம் ஆரம்பிச்சு. ஆனால் ராஜாவினுடைய தூதர்கள் வந்து தானியேலுடைய செபத்தை பார்த்து ராஜாவினோடு செபிக்க வேண்டும். தானியேல் இஸ்ரவேல் தேவனை நோக்கி செபிச்சு கொண்டிருக்கிறார். எருசலேமின் வாசல்கள், எருசலேமின் நேரே வாசல்கள் துறந்து தினமும் 3 நேரம் அவன் செபிச்சு கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலைகள் கூடட்டும், பிரயாசங்கள் கூடட்டும், பிரச்சனைகள் உனக்கு எதிரே வரட்டும், பத்திரங்கள் உனக்கு எதிரே திட்டப்படுத்தி எழுதட்டும், உனக்கு எதிராய பத்திரங்கள் எழுதட்டும், கட்டளைகள் வரட்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ செய்து கொண்டிருக்கிற ஜெபத்தை நீ புறக்கணிக்காதே, உன்னுடைய ஆராதனையை நீ புறக்கணிக்காதே, கர்த்தரோடு கூட இணக்கத்தை நீ விட்டுடாதே. நீ செய்து வருகிறது போலே நீ கண்டினியூஷன் பண்ணிக்கொண்டே இரு, நீ தொடர்ந்தும் செய்து கொண்டே இரு. கர்த்தர் சொல்லுகிறார், பிரச்சனை உன்னை விட்டு விலகும், பாரங்கள் உன்னை விட்டு விலகும், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். இங்கே ஜெபிக்கிற மனுஷனாக தானியேலை அல்லேலூயா ராஜா ஜெபத்தின் பேரில் பிடிச்சு சிங்க கதிக்குள்ளாடி போட்டது. ஹல்லேலூயா. பாருங்களா, அதனுடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. 19வது வசனம் முதல் வாசிங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு, ஆமென், சிங்கங்களின் கெதிக்கு தீவிரமாய் போனான். ஆமென், சிங்கங்களின் கெதிக்கு தீவிரமாய் போனார். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்ப வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று. ஆமென். சோதரன் சொல்லுங்களா, எந்த ராஜாவு இவனுக்கு எதிரே பத்திரத்தில் கட்டளை உருவாக்கியோ அதே ராஜாவு கேட்கிறார். அல்லேலூயா. அதிகாலையில் வந்து கேட்கிறார். ஒரு நாள் ஆயிடுச்சு, சிங்க கதிக்குள்ளாடி மாட்டிக்கிட்டு, அல்லேலூயா, பகல் போட்டதாகும். ராத்திரியில் வந்து அல்லேலூயா ராஜாவு காலையில் வந்து கேட்கிறார், நீ தானியேலே, ஜீவனுள்ள தெய்வத்தினுடைய தாசனை, நீ ஆராதிக்கிற வணங்குற உன் தெய்வம் சிங்கங்களுடைய கதியில் இருந்து உன்னை தப்ப வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களா, ஜெபிக்கிறவனை அழிக்க முடியாது. பார்த்துக்கோங்களா, டெய்லி 3 வேளை ஜெபிச்சு கொண்டிருந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் கட்டளைகள் உருவாக்கி பத்திரங்களை எழுதி எல்லா விதத்திலும் அவனை தாக்கி அவனை முன்னோட்டு போக விடாமல் தடுத்த போது தானியேல் ஜெபத்தை முடக்காமல் கர்த்தரோடு கூட உறவாடி தானியேலை சிங்கக்கதியில் பிடித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. சிங்கக்கதியில் பிடித்து போட்டுட்டு அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஹல்லேலூயா. எதனால என்று கேட்டால், ஜெபிக்கிறவனே குண்டுக்குள்ளாடி போட்டால், சிங்கக்கதிக்குள்ளாடி போட்டால் ஒருத்தரும் தூங்காது. பார்த்துக்கோங்களா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனே, அபிஷேகமுள்ள சகோதரா, அபிஷேகமுள்ள ஊழியரே, அபிஷேகமுள்ள தாயே, அபிஷேகமுள்ள சகோதரா, அபிஷேகமுள்ள சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சும்மாதை அல்ல,
நீ ஜெபிக்கிற சகோதரன், நீ ஜெபிக்கிற தாயார், நீ ஜெபிக்கிற சகோதரி, எதெல்லாம் சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும், உன்னை சிங்க கதிக்குள்ளாடி மாட்ட வச்சாலும் போடுகிறவர் தூக்கம் வராது. உன்னை அழிக்கிறது கிளம்பிய ஒருத்தரும் தூக்கம் வராது. காரணம், நீ சேவிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன், அவன் ஜீவனுள்ள தெய்வம். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வடிய போகிறார். காரணம், நீ செபிக்கிறவன், நீ ஆராதிக்கிறவன். சூழ்நிலைகள் வரும்போதும் நீ செபத்தை முடக்கிறதில்லை. பிரச்சனைகள் உனக்கெதிரே வரும்போதும் அல்லேலூயா, நீ தினமும் செய்து கொண்டிருந்தது போல திருப்பி நீ ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். திருப்பி நீ சபைக்கு போகிறார். திருப்பி நீ பரிசுத்தவான்களோடு பழகிறார். அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை அழிக்க ஒரு அந்தகார வல்லமைக்கு முடியாது. அல்லேலூயா. அதனாலே பாடல்காரன் இப்படி பாடி, அல்லேலூயா, ததன்கெனியா தானியேல் போல சிங்கம் கதியிலே மாட்டிக்கிட்டேன். ததன்கெனியா தானியேல் போல சிங்கம் கதியிலே மாட்டிக்கிட்டேன். ஆமென். அபிஷேகம் உள்ளே, பயம் இப்போ இல்லை, சிங்கம் வாய கெட்டி விட்டே. அபிஷேகம் உள்ளே, பயம் இப்போ இல்லை, சிங்கம் வாய கெட்டி விட்டே. அப்பா, சிங்கம் வாய கெட்டி விட்டே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அபிஷேகம் உள்ள இருந்தால், ஜெப வல்லமை ஒரு மனுஷன் உள்ளாடி இருந்தால், சிங்கத்தினுடைய வாயை அடைச்சு சிங்க கெதிக்குள்ளாடி இருந்து உன்னையும், உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, உன் எதிர்காலத்தை, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை விடுவிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அதனாலே அதிகாலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் வாய் துறந்து பேசட்டும், சத்தம் போடட்டும், ஆனால் சிங்கத்தினுடைய வாயை அடைச்சு சிங்க கெதிக்கு உள்ளாடி இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன் உனக்கு இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு ராத்திரி முழுவன் அல்லேலூயா தானியேல் சிங்கத்தினுடைய கெதிக்குள்ளாடி இருந்து, சாதாரணமாய் அந்த வேதத்தை படிக்கும் போது நமக்கு தெரியும், ஜெபிக்கிறவனே சிங்கத்தினுடைய கெதிக்காக தடைத்து போட்டுட்டு, அல்லேலூயா, அன்னைக்கு ராத்திரி சிங்கம் சாப்பிட வேண்ட சாப்பாடு தானியேல் ஆகும். அல்லேலூயா, அன்னைக்கு ராத்திரி ராஜா சிங்கத்துக்கு சாப்பாடு வச்சிருக்காது. காரணம், அல்லேலூயா, அபிஷேகம் உள்ள ஒருத்தன் சிங்கத்தினுடைய கதிக்காக திரிக்கிறார். இவனை சாப்பிடும் போது சிங்கம் திருப்தி அடையும் என்ற நம்பிக்கையோட அல்லேலூயா தானியேலை பிடித்து சிங்கத்தினுடைய கதிக்காக போட்டார்கள். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், சிங்கம் தானியேலை கடிச்சு கீறுகிறதுக்காக அதன் பசி உண்டு பண்ணு வருகிற நேரத்தில் நான் நினைக்கிறேன், அபிஷேகம் உள்ள இருக்கிற தேவ மனுஷன் ஆத்துமாவில் கத்தி அபிஷேகத்தில் ஜெபிக்கும் போது ஊசி போட வருகிற சிங்கத்துக்கு கை தூக்க முடியல, வாய் துறக்க முடியல, ரொம்ப பலவீனம். எதை கிடைச்சாலும் கடிச்சு கீறி தின்னுகிற சிங்கம், எதை கிடைச்சாலும் அல்லேலூயா இவனே இவன் குடும்பத்தை அழிக்கும் என்று சொல்லி சவால் விட்ட நபர்கள், மந்திரவாதிகள், பின்னி சூன்யக்காரங்கள், எந்த விதத்திலும் இவனே இவன் குடும்பத்தை அழிக்கும் என்று சொல்லி அநேக நாடுகளால் சவால் விட்டு அழுவே காணுகிறதுக்காக வெயிட் பண்ணி இருக்கும் போது பாருங்களா, ஜெபிக்கிறவன் உள்ள இருக்கிற அபிஷேகம் அது சிங்கக்கதிக்குள்ளாடி இருந்த போது அந்த அபிஷேகத்தை அவன் மூன்று பண்ணியை அபிஷேகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சு, அபிஷேகத்தில் ஆராதிக்க ஆரம்பிச்சு, அபிஷேகத்தில் அவன் கர்த்தரை நோக்கி ஆள ஆரம்பிச்சு, அபிஷேகத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவன் ஆராதிக்க பசி மூத்துட்டு சிங்கம் வாய் துறக்க பார்க்கும் போது பெரிய சிங்கத்தினுடைய வாய் துறக்கிறது இல்லை. காரணம், அபிஷேகம் உள்ளவன் ஆத்துமாவில் அக்கினியாய் செபிச்சு கொண்டிருக்கும் போது அவனை அழிக்கிறதுக்கு எழுங்கிய சிங்கத்துக்கு இப்போ வாய் துறக்க முடியல. சகோதர சகோதரி,
ஊழியர்களே, நீ முன்னேறி போகும்போது உனக்கு விரோதமாய் நீ அப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவள், உனக்கு குடும்பம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி உனக்கு விரோதமாய் வாய் துறக்கிற, அல்லேலூயா, ஒன்றோ ரெண்டோ வாட்டி வாய் துறப்பார். அதுக்கு மிந்தி வாய் துறக்காத காரணம் உனக்கு மேல் இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட்டால் அந்த வாய் துறக்காது. ஹalleluya. அதான் கர்த்தர் சொல்லுகிறது, ததன்கெனியால் தானியேல் போல சிங்கங்கடியிலே மாட்டிக்கிட்டு, ததன்கெனியால் தானியேல் போல சிங்கங்கடியிலே மாட்டிக்கிட்டு. ஆமென். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்லை, சிங்கம் வாயை கட்டி விட்டே. ஆமென். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்லை, சிங்கம் வாயை கட்டி விட்டே. அப்பா, சிங்கம் வாயை கட்டி விட்டு. பாருங்களா, அபிஷேகம் உள்ளவன் உள்ளில் இருக்கிற அபிஷேகம் அதை செயல்படும் போது உனக்கு விரோதமாய் வாய் துறக்கிற எந்த விதமான சிங்கங்களும் வாய் துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், ஆனால் துறந்து செயல்பட முடியாத அளவுக்கு பலவீனப்படும். காரணம், அன்பு மகனே மகளே, உன்னை கர்த்தர் சும்மா அதை அழைத்ததல்ல. உன்மேல் இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமல்ல. சிங்கக்கதிக்குள்ளாடி தானியேல் மாட்டிய போது தானியேலின் உள்ள இருந்து அபிஷேகம் வெளிப்பட்டப்போ கடிச்சு கீற வருகிற சிங்கத்துக்கு கைகால் விளங்குறது இல்ல, பேச முடியல, வாய் துறக்க முடியல, அடிக்க முடியல. பாருங்களா, உன்னை உடைக்கும், உன் குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு போகும். நான் வாய் பேசி உன் குடும்பத்தை குப்பக்கும் நாக்கி மாற்றுவன்னு சொல்லிய அநேகர் இன்றைக்கு எங்கே பாரு, பேசி நடுத்தருவில் போயிடுச்சு. காரணம், உனக்கு மேலுள்ள அபிஷேகம் வெளிப்படும் போது ஒரு அந்தகார வல்லமைக்கும் உனக்கு நேர நிற்க முடியாது. ஒரு மந்திரவாதி உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்து உன்னை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது நீ 3 நேரம் ஜெபிக்கிற நபரானால் உன்னிடம் இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட்டால் ஒரு மந்திரவாதமும் உனக்கு நேரே வராது. அந்த மந்திரவாதம் செஞ்சு விடுறவன் தலையில் போகும், அவன் குடும்பத்தில் போகும், அவன் பிள்ளைகளில் போகும். காரணம், உன்மேல் இருக்கிற அபிஷேகம் சிங்கத்தினுடைய வாயை அடைக்கிறது. ஹalleluya. அதனாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆத்தும அபிஷேகத்தில் செயல்படுகிற சகோதரா சகோதரி ஊழியர்களே, நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. ஹalleluya. தானியேலுக்கு விரோதமாய் பத்திரத்தை எழுதி, கட்டளை கொடுத்து பத்திரத்தை எழுதி, ஹalleluya, இனி 30 நாளைக்கு மனுஷனோடு மட்டும் தான் ஜெபம் என்று சொன்னார்கள். தானியேல் சொன்னாரு, போடா, போய் வேலை பார், ஜெபிக்கிறவனே அழிக்க பார்க்கிற அந்தகார வல்லமை. ஆனால் தானியேல் படைத்த தேவனை அல்லாமல் ஒரு மனுஷனையும் கும்பிட்டதில்லை. அதான் சொல்லுகிறது, அன்பு சகோதர சகோதரி, நீ ஜெபிச்சு முன்னேறி கொண்டிருக்கும் போது உன் ஜெபத்தை, உன்மேலுள்ள அபிஷேகத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய முன்னேற்றங்களை தடுத்து கட்டுகிறதுக்காக சத்ரு அவனுடைய சகல விதமான தந்திரங்களை உருவாக்கும். ஆனால் நீ கலங்காதே, கர்த்தர் சிங்கத்தினுடைய வாயை அடைச்ச சிங்கக்கதிக்குள்ளாடி இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம் உனக்கு இருக்கிறார். அதனுடைய 21வது வசனம் ஒன்று வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீ என்றும் நீதிச்ச நாடுகளில் வாழ்ந்து கொண்டே இரு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத, நீ பேசிய பேச்சினாலே, நீ அனுப்பிய சிங்கம் ரொம்ப அதிகமாய் பேசி என்னை அழிக்கும் நினைச்சு வாய் துறக்க போகும்போது அந்த வாய் அல்லேலூயா அடையப்பட்டது. அல்லேலூயா தான் சொல்லுகிறது, தேவையில்லாத வாய் பேசியால் நான் பெரியவன் என்று சொல்லி, நான் பெரியவன் என்று சொல்லி ஜெபிக்கிற சகோதரா உனக்கு விரோதமாய், ஜெபிக்கிற தாயாரே உனக்கு விரோதமாய் வாய் பிளந்தால் அந்த வாய் அடையும். ஹalleluya. அதிக நாள் அந்த வாய் துறந்திருக்காத காரணம், அல்லேலூயா, அபிஷேகம் உள்ளவளே, அபிஷேகம் உள்ளவனே, அபிஷேகம் உள்ள தேவ மனுஷா, அபிஷேகம் உள்ள சகோதரி, அபிஷேகம் உள்ள தாயாரே, அபிஷேகம் உள்ள சகோதரா, உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை ஒரு அந்தகார வல்லமைக்கு உடைக்க முடியாது. உனக்கு விரோதமாய் தூற்றி பேசட்டும், உனக்கு விரோதமாய் வாய் துறக்கட்டும், ஆனால் உன்னை கடிச்சு கீறும் சொல்லட்டும்,
உன் குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு போகும் என்று சொல்லட்டும். வித்தின் செகண்ட் கொண்டு உன் எதிர்காலத்தை உடைக்கும் என்று சொல்லட்டும். எந்த விதத்திலே சவால்கள் உனக்கு விரோதமாய் விட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்கத்தினுடைய வாயை அடைச்சு தானியேலை விடுவிச்சது போல இன்றைக்கு அதிகாலை வேளையில் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அவசரம் வந்து வாசிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பாருங்களா, அபிஷேகம் உள்ளவன் அபிஷேகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சப்போ தூதன் வேலை செய்ய ஆரம்பிச்சு. சோதரன் சொல்லுங்களா, அதான் சொல்லுகிறது, அபிஷேகம் உள்ள தேவனுடைய பிள்ளையே, நீ உன் ஜெபத்தை விடாதே. பிரச்சனைகள் கூடட்டு, உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி பேசட்டு, உன் எதிர்காலத்தை உடைக்கிற அளவுக்கு பேசட்டு, உன்னுடைய முன்னேற்றங்களை தடஞ்சு பேசட்டு. அவர் பேச பேச தேவன் உனக்காக வேலை செய்யும். தூதன் உனக்காக வேலை செய்யும். அதான் சொல்லுகிறது, ஜெபிக்கிற உனக்கு இருக்கிற தூதன்மாருடைய பாதுகாப்பு வாய் பேசுற நபருக்கு இல்ல, உன்னை கேவலமாய் பேசுற நபர்களுக்கு இல்ல, உன்னை நிசாரமாய் எடுக்கிற நபர்களுக்கு இல்ல. அபிஷேகம் உள்ள உன்னோடு கூட தூதன்மார் உண்டு. நீ ஜெபிக்க எழும்பியால், நீ ஆராதிக்க எழும்பியால், நீ அபிஷேகத்தில் செயல்பட்டால் உனக்காக தூதன்மார் வேலை செய்யும். உனக்கு விரோதமாய் எழும்பிய சகல சிங்கத்தினுடைய வாயையும் தூதன் சீலு செய்யும், தூதன் அடைத்து போடுவார். அதான் சொல்லுகிறது, நீ பேசாதே, உனக்காக தூதன் பேசுவார். நீ வேலை செய்ய வேண்டாம், உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நீ செயல்படுத்து. இந்த அதிகாலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பம் எந்த அளவுக்கு சோர்ந்திருந்தாலும், உன் ஊழியம் எந்த அளவுக்கு சோர்ந்திருந்தாலும், உன் பர்சனல் லைஃபில் எந்த அளவுக்கு வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக தூதன் வேலை செய்யும். அல்லேலூயா. தூதன் எழும்பி சிங்கத்தினுடைய வாயை அடைச்சு. பாருங்களா, தானியேலை தனியே சிங்க கதிக்காத்து போட்டார்கள். சிங்கம் இருந்து தானியேலும் இருந்து சிங்கத்தோடு சேர்ந்து இணைந்து பேச முடியாது, காரணம் ஜெபிக்க முடியாது. தானியேல் அந்நிய பாஷை பேச ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது சிங்கம், அல்லேலூயா, உன்னை இப்ப கீறி போடுவேன், விடுவிக்கிறதுக்கு இங்க ஒருத்தரும் இல்ல. சிங்கம் வாய் திறந்து சவால் விட்டு தானியேலை கீறி போடுறதுக்கு ட்ரை பண்ணும் போது தானியேல் அபிஷேகத்தில் நிரம்பி தூதன்மார் செயல்பட்டு சிங்க கதிக்குள்ளாடி தூதன்மார் அசைவாடி. அதான் சொல்லுகிறது, அல்லது கீறி போடுகிறதுக்கு வந்த சிங்கத்துக்கு வாய் திறக்க முடியல. அபிஷேகம் உள்ளவன் அல்லேலூயா சிங்கத்தின் முன்பாக இருந்த ஆத்துமாவில் போராடி அவன் ஆத்துமாவில் ஆராதிச்சு. அதான் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கட்டும், சவால் விட்டு கொண்டே இருக்கட்டும், ஆனால் பேசுறவன் அழியும், அவன் நடுத்தருவில் போகும், அவன் குடும்பம் குப்பக்கும் நாய் மாறும். ஆனால் ஜெபிக்கிறதி, அபிஷேகம் உள்ளதி, ஆராதிக்கிறதி, நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடையும். நீ எழும்பி பிரகாசிக்கும், நீ மேன்மைக்கு மேல் மேன்மையாகும், உன் குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும், உன் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும். பிசாசு உனக்கு விரோதமாய் போட்ட சகல திட்டங்களும் சத்ரு உடைச்சு சத்ருவினை உடைச்சு தேவன் உனக்கு மேன்மையான விடுதலை தரும். நீ கால் வைக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. உண்மையில் இருக்கிற அபிஷேகம் ஒரு சாதாரண அபிஷேகம் அல்ல. சிங்கத்தினுடைய வாயை அடைச்சு தானியேலை விடுவிச்ச தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். தெய்வம் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆமென். ராஜாவாகிய உமக்கு முன்பாக ஜீசஸ் ஹalleluya. போதும் அல்லேலூயா. தூதன்மாரை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார். உனக்கு விரோதமாய் பேசிய அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் குடும்பங்கள் அழிவுக்கு நேராய் போகிறதுக்கு தூற்றி தூற்றி நடந்த சிங்கங்களே, தூதனை அனுப்பி வாயை கட்டி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, ஜெபிக்கிறது சாதாரண நபர் அல்ல, அபிஷேகம் அல்ல, நீ சாதாரண நபர் அல்ல. அன்பு தாயாரே, தகப்பனே, சகோதரி, நீ ஒரு சாதாரண பிள்ளை அல்ல. உன்மேல் இருக்கிற அபிஷேகம் எல்லா கட்டுகளை உடைக்கும். 2, உனக்கு விரோதமாய் வாய் பேசுகிற நாவுகளை கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசிக்கும், உன் குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம்.
ஆண்டவரே இந்த நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உயர்த்தெழும்பல் வல்லமை குடும்பங்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. தானியேலே சிங்கக்கதிக்கு அகத்திட்டு கொல்ல பார்த்த சத்துரு அவன் அல்லேலூயா, அவன் அல்லேலூயா, அவன் அழிவுக்கு நேராய் போய், காரணம் இட்டவனுக்கு ஒன்றும் செய்ய முடிஞ்சில்ல. அல்லேலூயா. தானியேலே கீறி போடுகிறதுக்கு பிளான் பண்ணிய சிங்கத்துக்கு ஒன்றும் செய்ய முடிஞ்சில்ல. அதான் சொல்லுகிறது, உன்னை பிரச்சனத்துக்குள்ளாடி தள்ளி விடுறவனும் மாட்டும், உனக்கு விரோதமாய் பேசுறவனும் மாட்டும். காரணம் உன்மேல் இருக்கிற அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சகலதும் மாட்டும். அதான் சொல்லுகிறது, கொஞ்சம் நீ பொறுமையாயிரி, நீ கொஞ்சம் பொறுமையாயிரி. தாயாரே தகப்பனே சகோதரி, ஜெபிக்கிற தாயாரே தகப்பனே சகோதரி, ஊழியர்களே, எல்டர்ஸ் குடும்பங்களே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிரி. நீங்கள் வாய் பேசாதுங்கள், நீங்கள் செவம் பண்ணி கொண்டிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் வாய் துறக்கிற சகல சிங்கங்களையும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி வாயை கெட்டி போட்டு எந்த கேடும் வராமல் உங்களுக்கு தேவன் விடுதலை தரப்போகிறார். இழந்துட்டதெல்லாம் திருப்பி வரும், வேதனைகள் மாறட்டும், குடும்பங்கள் செழிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை தொடட்டும். எல்லா தொடர்ச்சங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து மாற்றுகிறார். எல்லா குடும்பங்களிலும் ஒரு சமாதானம், எல்லா குடும்பங்களிலும் ஒரு சந்தோஷம், ஒரு தேற்றுதல் உண்டாகட்டப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும், அந்தகார கிரியைகள் உடையட்டும், அசுத்த வல்லவங்கள் உடையட்டும், பிசாசின் கோட்டைகள் முறியடிக்கப்படட்டும். எந்த வேதனையோடு காலை வேளையிலோ காத்திருந்தோம், அந்த வேதனைகள் மாறட்டும். ஜெபிக்கிற ஒரு சகோதரனே, ஜெபிக்கிற ஒரு தாயாரே, எந்த சிங்கத்துக்கும் கேடு வருத்த முடியாது, எந்த அசுத்த வல்லமைக்கும் ஜெயிக்க முடியாது. காரணம் உனக்கு உள்ளாடி இருக்கிற அபிஷேகம் வேலை செய்யும் போது உனக்காக தூதர்கள் எழும்பி வேலை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். அற்புதம் ஆண்டவர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிச்சதுக்காக, அவிசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிச்சதுக்காக, சபை ஆசீர்வதிச்சதுக்காக, வருகிற ஜெபங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சதுக்காக, ஊழியர்களை குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிச்சதுக்காக, எல்டர்ஸ் குடும்பங்களை ஆசீர்வதிச்சதுக்காக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ரத்த கோட்டைக்குள்ளே முத்திர வைக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையோடு, சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு உங்களை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. ஆமென்.